இன்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் 5வது மாநில மாநாடு நேற்றும் இன்றும் மிகச் சிறப்பான முறையில் நடந்தேறி இருக்கிறது. இந்த மாநாடு கடந்த 3 ஆண்டு காலமாக தமிழக மண்ணிலே பட்டியல் பழங்குடி மக்களுடைய விடுதலைக்காக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி களமாடிய அத்தனை பிரச்சனைகளையும் ஆய்வு செய்து அதை ஒரு அறிக்கையாக பிரதிநிதிகளிடம் கொடுத்து விவாதிக்கிற போது அந்த புத்தகத்தை திறந்து பார்க்கின்ற அந்த வேளையில் அந்த புத்தகத்திற்குள்ளே இரத்தமும் சகதியுமாக சாதி ஆணவ படுகொலைகளும் பல்வேறு வன்முறைகளும் காண்கிற போது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி களமாடிய இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி எதிர்வரும் காலங்களில் எப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம். அட்ராசிட்டிகள் நடந்த நேரங்களில் தலையிடுவதை தாண்டி ஆய்வுகளின் மூலமாக பட்டியல் பழங்குடி மக்களுடைய விடுதலைக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு ஆய்வுகளை செய்து ஒரே உத்தரவில தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எடுத்த முயற்சி என்பால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2700க்கும் மேற்பட்ட தலித் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொடியேற்றக்கூடிய மிக சக்தியான ஒரு நிகழ்வை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்தி காட்டியது. அதே போல இன்னும் பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம், சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம், நடத்தவிருக்கின்றோம். ஆனால் இந்த மாநாட்டின் மூலமாக ஆளும் அரசுகளுக்கு நாங்கள் தெரிவிப்பது, கடந்த காலங்களில் நீங்கள் எங்களது போராட்டங்களை வேறு வடிவத்தில் பார்த்திருப்பீர்கள். எதிர்வரும் காலங்களில் உங்களோடு கடந்த கால போராட்டத்தை போல சமரச போராட்டத்தை நிச்சயமாக நடத்த மாட்டோம். ஏனென்றால் ஆளும் அரசுகள் சட்டத்தை அமல்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இதுவரை உங்களோடு பயணித்தோம். இனி வரும் காலம் அப்படிப்பட்டதாக இருக்காது. காரணம், சாதியை வேறறுக்க நாங்கள் கடலின் ஆழத்தை பார்ப்பதை போல சாதியின் ஆணி வேரை தேடி போய்கொண்டிருக்கிற போது அங்கே ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு புதிய சட்டம் தேவை என்று நாங்கள் களத்திலே கண்டறிந்தோம். அதை அரசுகளுடைய செவிகளுக்கு கொண்டு சேர்க்கிற போது அரசு அதை வேகமாக மௌனமாக கடந்து செல்ல முயற்சிக்கிறது. இனி தமிழகத்திலே சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குமாயின் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய தலையீடும் அவருடைய போராட்டமும் வேறு விதமாக இருக்கும் என்பதை அரசுகளுக்கு எச்சரிக்கை செய்ய விரும்புகின்றோம். காரணம், போராடுகிற போது நீங்கள் எங்களை இருக்கிற சட்டங்களை சொல்லி ஜனநாயக மரபுகளை சொல்லி நீங்கள் இதை தாண்டக்கூடாது, இதை தடுக்கக்கூடாது என்று சொல்கிற போது நாங்களும் கொஞ்சம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். காரணம் என்னென்றால் இந்த சட்டத்தின் மீதான எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. அதை பால்படுத்தக்கூடிய வகையிலே ஆணவ படுகொலைகள் நடக்கிற போது காவல்துறை அதற்கு முன்பாகவே ஒரு புது கதைகளை எழுதி அந்த கொலைக்கான காரணங்களை திசை திருப்பக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்வதை சமீப காலமாக செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கின்ற போது இனி வரும் போராட்டம் நாங்கள் வேறு விதமாக இருக்கும் என்று அரசுக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இடஒதுக்கீடு பிரச்சனை, இடஒதுக்கீட்டை அமல்படுத்துகிற விதம், இடஒதுக்கீடு என்பது போராடிப்பட்ட உரிமை என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்க என்ன போராடி சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் பழைய சட்டத்தை காட்டிலும் நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்காத அரசுகளாகத்தான் நீடிப்போம் என்று சொன்னால் அதையும் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று இந்த நேரத்தில் அறைகோல் விட இருக்கின்றோம். காரணம், எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இந்த அரசுகளுடைய முகத்தோற்றத்தை மாற்ற வேண்டும், சட்டத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை களைய வேண்டும். நீதிமன்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துகிற போது நீதிமன்றமும் இன்னும் எவ்வளவு தூரத்திற்கு எங்களோடு போராடுகிறது, எங்களை எதிர்கொள்கிறது என்கிற நிலைமையை பார்க்கிற போது அங்கும் நாங்கள் கடுமையான போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். ஆகவேதான் எங்களுடைய தீர்மானங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே தமிழகத்திலே, இந்தியாவிலே ஜாதியம் எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் கூட ஒரு நகர சுத்தி தொழிலாளியாகவே தன்னுடைய வாழ்நாளை முழுமையும் கழிக்கக்கூடிய அவலநிலை நீடிக்கிறது. அதையெல்லாம் தாண்டுவதற்கு, அதையெல்லாம் கடப்பதற்கு மனித கழிவுகளை மனிதனை அகற்றக்கூடிய அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று 2013ஆம் ஆண்டு திருத்த சட்டம் கொண்டு வந்த பின்பும் கூட இன்னும் அதிலே படுகொலைகளும் கொலைகளும் நடந்து கொண்டே இருக்குமா என்று சொன்னால் நாங்கள் அதை நவீனப்படுத்த வேண்டும் என்ற புது விஞ்ஞான ரீதியான பாதையிலே அரசாங்கத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் நிர்பந்திப்போம். எங்களுடைய போராட்டம் அந்த வடிவத்தை நோக்கி இருக்கும். ஆகவேதான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கடந்த 2 நாட்களாக தமிழகத்திலே ஆளும் அரசுகள், எந்த அரசாக இருந்தாலும் சரி, இந்திய தேசத்திலே கூடிய மதவெறி மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் நாங்கள் பார்க்கிற போது மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக சில இடங்களில் நாங்கள் பல சமரசங்களை கூட செய்ய வேண்டிய அவசியம் வந்தாலும் கூட நாங்கள் சொல்கிறோம், இந்த பட்டியல் மக்களுக்கான பிரச்சனையில், பழங்குடி மக்களுக்கான பிரச்சனையில் எந்த சமரசத்தையும் செய்து கொள்ளாமல் எங்களுடைய போராட்டம் தொடரும். அந்த வகையில் கல்விக்காக போராடுகிறோம். பன்னியாண்டிகள் சமூகம் என்று, மலைவாழ் மக்கள் சங்கம் என்று
பல மலை பிற்படுத்தப்பட்ட மற்ற சாதி இருக்கிறத போல இந்த SC/ST பிரிவு மக்களுக்கான கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறாத நிலை 70 ஆண்டு காலமாக நீடிக்கிறது. நாங்கள் தமிழக முதல்வரை கேட்கின்றோம், நீங்கள் இந்த பன்னியாண்டிகளை போல ST மக்களுக்கு இருக்கக்கூடிய 1% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அதிலே நீங்கள் அந்த சான்றுகளை வழங்காமல் இருப்பதனுடைய விளைவு அந்த மக்கள் கல்வி கூடங்களை முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான கோரிக்கையை தீர்மானமாக இந்த மாநாட்டில் நிறைவேற்றியிருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழக அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை இருக்கிற சட்டத்தை வைத்து அமல்படுத்துவோம் என்ற நாடகத்தை கைவிட்டு களத்திற்கு சென்று உயிர் நாடியான பிரச்சனை எது, இந்த தீண்டாமை வடிவங்களை வேறறுப்பதற்கு, சாதியத்தை தகர்ப்பதற்கு என்ன வடிவங்கள் இருக்கிறது என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணி களத்திலே செய்கின்ற ஆய்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அமல்படுத்த வேண்டும். அமல்படுத்த மறுத்தால் எங்களுடைய போராட்டம் வேறு வடிவத்தில் இருக்கும் என்பதை மீண்டும் தெரிவித்து என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி தோழர்களே.